ஆண்டின் பொதுக்காலம் 6வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 8 அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 21 வரை. இயேசுவினுடைய உரையாடலில் நாம் பொதுவாக காண்கின்ற பண்பு, ஒருவர் ஏதாவது ஒன்றை கேட்க அதை இயேசு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை ஆன்மீக தளத்தில் வைத்து பேசி இறையாட்சியின் விழுமியங்களை கற்றுத்தருவது வழக்கம். இன்றைய நற்செய்தியினுடைய 14வது வசனம், சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. இதை பயன்படுத்தி இயேசு புளிப்பு மாவை பற்றி பேசுகிறார். புளிக்காரத்தை மாவிலே கலந்து புளிக்கச் செய்வது ஃபெர்மெண்டேஷன், அதை கெட வைப்பதற்கு புட்ரிஃபாக்ஷன் சமம் என்று சொல்லி தீமையானது என்று யூதர்கள் கருதினர். இதனால்தான் இயேசு சமூகத்தில் தீமையாக இருந்து கொண்டு சமுதாயத்தின் மீது செல்வாக்கு படைத்தவர்களை புளிப்பு மாவுடன் ஒப்பிடுகிறார். பரிசேயர்களின் வெளிவேடத்தையும் ஏரோது அரசனின் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் மாவாகிய இஸ்ரேல் மக்களை கெடுக்கும் புளிப்பு மாவு என்று கருதினார். எனவே ஒரு ஏரியை கடக்க பயணப்படுகையில் சீடர்களுக்கு அவர்களின் தீய செல்வாக்கை பற்றி எடுத்துரைத்து எச்சரித்தார். படகில் இருந்த திருத்தூதர்கள் இயேசுவின் எச்சரிக்கையை தங்களை திட்டுவது போல தவறாக புரிந்து கொண்டார்கள். எனவே அந்த 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் உணவளித்த நிகழ்வை சுட்டிக்காட்டி தங்கள் இரவு உணவுக்கு கொண்டு வர மறந்து போன உணவை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று இயேசு கூறுகிறார். உணவு வழங்குபவரை அருகில் வைத்துக் கொண்டு உணவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் வெறும் ரொட்டி துண்டுகளையே பார்த்து அசந்து போனீர்கள். உணவளிப்பவர், நம்மை காப்பவர், நம்மை பராமரிப்பவர் நம் அருகில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பவில்லை. 5000 பேருக்கு உணவளித்ததில் 12 கூடைகள் நிறைய மீதி துண்டுகளை எடுத்தது இஸ்ரேலின் 12 பழங்குடியினரை குறிக்கிறது. 4000 பேருக்கு உணவளித்ததில் 7 கூடைகள் நிறைய மீதி துண்டுகளை எடுத்தது மீட்பு நீட்டிக்கப்பட்ட புறையினத்தாரின் 7 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. உண்மையான கடவுள் இங்கிருந்தும் திருத்தூதர்கள் நம்பிக்கையின்மையை பார்த்து, கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லை, காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா என்று கேட்கிறார். இயேசு மீட்பு உலகளாவியதுதான், ஆனால் அந்த மீட்பு மெசியாவின் வழியாகத்தான் வர முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனவே பரிசேயர்களின் வாழ்க்கை தத்துவமும் ஏரோது ஏரோதியாக்களின் தத்துவமும் மீட்பிற்கு தவறான வழிகளை காட்டுபவை என்று எச்சரிக்கிறார். இன்றைய நற்செய்தி வழங்குகின்ற படிப்பினை, கடவுளின் வார்த்தையிலும் திவ்ய நற்கருணையிலும் நாம் அன்றாட வாழ்க்கைக்கு பலத்தையும் ஆன்மீக ஊட்டச்சக்தியையும் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நம்பிக்கை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. 2, நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்தின் தீய செல்வாக்கு நமது இதயத்தை ஊடுருவாமல் எச்சரிக்கையாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வெளிவேடத்தனம் என்ற புளிப்பு மாவு, ஒழுக்கக்கேடு என்கின்ற புளிப்பு மாவு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் புளிப்பு மாவு, தப்பான எண்ணத்தின் புளிப்பு மாவு, இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க தூய ஆவியாரின் வல்லமையை நம்பி திரு அவை படிப்பிக்கும் வழிநடத்தும் வழிகளில் செல்வோம். ஆமேன்.